திராவிடத்தால் எழுகிறோம், திராவிடத்தால் தான் எழுவோம் என்பதை எல்லா நேரத்திலும் நிரூபிக்கிறார்கள். ஆனால் ரொம்ப உயரமாக தெரிகிறேன், இவ்வளவு உயரம் ஆகாது. அந்த வகையில் மிக சிறப்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், வருகை தந்து பேசி அமர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர்கள் சகோதரி யாழினி அவர்களுக்கும், சகோதரர் தமிழன் பிரசன்னா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் அன்பு வணக்கம். நிறைய மாணவர்கள் உட்கார்ந்துருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே என்ன மனநிலையில் இருப்பீங்கன்றது உங்களை விட மேடையிலிருந்து பார்க்கக்கூடிய எனக்கு தெரியும். சில பேருக்கு இந்த அக்கா ரொம்ப பேசுவாங்களே, எப்போ முடிப்பாங்கன்னு தெரியாது என்ற மனநிலையில் இருப்பீர்கள். சரியாக 20 நிமிடத்தில் முடித்து விடுவேன். 20 நிமிடமா என்று நினைக்காதீர்கள். இதுக்கு முன்னாடி தலைமுறை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கன்னா நானும் பார்த்துருக்க மாட்டேன். முதலமைச்சர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சேர் போட்டு மேடையில் உட்கார்ந்துட்டு 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அமைச்சர்களை உட்கார வைத்து பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு முதல்வர், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கலாம். ஒரு முதல்வர் அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியான வேலைகளுக்கு மத்தியில், மக்கள் பணிக்கு மத்தியில் அத்தனை ஹெக்டிக் ஷெட்யூலையும் விட்டுட்டு 1 மணி நேரம் இளம் பேச்சாளர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்பதற்கு வருகை தருகிறார் என்று சொன்னால் அதுதான் திராவிடம், வேற ஒண்ணுமே கிடையாது. திராவிடம்னா என்ன அப்படின்னு யார்ட்டையாவது கேட்டாங்கன்னா, நான் அறிஞர்கள் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்றாங்க. கட்சி பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கட்சி பெயர். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வரக்கூடியவர்கள் சித்தாந்தம் என்ன என்று கேட்டால் திமுகவை ஒழிக்கணுமா. ரொம்ப தவறு. அவங்க சொன்னது கிடையாது, முன்னாடி ஹிஸ்டரியை படிக்காம வந்தது தவறு. திமுகவை ஒழிப்பேன்னு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. 1967 இருந்து சொன்னாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரலாம், நாளைக்கு வரலாம், நாளை மறுநாள் வரலாம், அடுத்த வருடம் வரலாம். நீங்க வந்துகிட்டே இருக்கலாம். நீங்கள் வருவீர்கள், போவீர்கள், திமுக நிலைத்து நிற்கும் என்பதை வார்த்தைக்காக சொல்லல, இங்க இருக்கக்கூடியவர்களை நம்பி நாங்கள் சொல்லுகிறோம், என்னையும் சேர்த்து. ஏன்னு கேட்டா, பேச்சு போட்டி அப்படின்றது எல்லா ஊர்லயும் நடக்கும். நீங்களே நிறைய பேர் பங்கேற்றிருப்பீங்க. முதல் 3 பரிசு கொடுப்பாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடும். பேச்சு போட்டி முடிஞ்சிடும், காசு கொடுப்பாங்க, இல்லை புத்தகம் கொடுப்பாங்க, வீட்டுக்கு வந்துடுவோம். அடுத்த பேச்சு போட்டியை தயாராக ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இந்த பேச்சு போட்டியை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். பேச்சாளர்களை உருவாக்குவதற்காக அண்ணன் உதயநிதி அவர்கள் பேச்சு போட்டியை நடத்தலை. பேச்சாளர்களை உருவாக்கலன்னா பேச்சு போட்டி எதுக்கு நடத்தினாங்க? ஆக சிறந்த கொள்கை வீரர்களை தயாரிப்பதற்காக தான் இந்த பேச்சு போட்டி நடத்தப்பட்டது. அந்த கொள்கை வீரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த தலைப்பு கொடுத்தாலும் மேடை கிடைத்தால் வாயை வாடகைக்கு விட்டு பிழைப்போம் என்ற பேச்சாளர்களாக இல்லாமல், எதுவரினும் எப்படிப்பட்ட எதிரிகள் வந்தாலும், எப்படிப்பட்ட துரோகிகள் வந்தாலும், திராவிடத்தால் வாழ்ந்துவிட்டு திராவிடத்தை அழிப்பேன் என்று யார் வந்தாலும் அவர்களை களத்தில் சொல்லால் எதிர்த்து நிற்கக்கூடிய கொள்கையாளர்களை இந்த பேச்சு போட்டி உருவாக்கி இருக்கிறது. அப்படி உருவானவர்களை இன்றைக்கு முதலமைச்சர் வந்து பார்க்கிறார் என்று சொன்னால், நிகழ்வினுடைய தலைப்பு நீங்க எல்லாரும் மேல பார்த்தீங்கன்னா தெரியும், a new history rising. இது தமிழாக்கம் ரொம்ப எளிமையானது தான், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். புதிய வரலாறு உருவாகிறது. என்ன புதிய வரலாறு உருவாகிறதுனா ஒன்னே ஒண்ணுதான். தமிழ்நாட்டை எல்லாரும் எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, இந்தியா டுடே பேப்பர்ல இந்திய அதிகார சபை என்ற தலைப்பில் 10 ஆளுமைகள் என்று சொல்லி 10 பேருடைய தரவரிசை பட்டியல் மாதிரி வெளியிட்டாங்க. ஆனா அதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, 10 பேரில் தேசிய கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள்,
ஒன்றிய அரசினுடைய பிரதமர் இருக்கிறார், மாநில கட்சியின் தலைவர்கள் இருக்கிறார்கள், மாநிலத்தின் முதலமைச்சர் இருக்கிறார்கள். அது செய்தி அல்ல. அந்த பட்டியலை திரும்ப போய் நீங்க பாருங்க. மாணவர்கள், இளைஞர்கள்லாம் கூகுளில் அடிச்சு பார்த்தீங்கன்னாவே வரும், போய் பாருங்க. அந்த 10 பேரில் இந்தியாவினுடைய பாசிச சர்வாதிகாரத்தை எதிர்த்து 40க்கு 40 வென்ற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டும்தான். மாநில தலைவர்கள், மாநில முதலமைச்சர்கள் இருக்காங்களே, இவருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்க நினைக்கணும், கேள்வி கேட்கணும். ஏன் எல்லா மாநிலத்தில் தானே முதலமைச்சர்கள் இருக்காங்க, ஏன் இந்த முதலமைச்சரை நாம் தூக்கி பிடிக்கிறோம்? இந்தியா டுடே வரைக்கும் எதுக்கு தூக்கி பிடிக்கிறாங்கன்னா, அதற்கு அந்த பத்திரிகையே பதில் அளித்திருக்கிறது. பல பேரை பற்றி பேசுகிற போது என்னென்னமோ விளக்கம் சொல்றாங்க. நம் முதல்வருக்கு ஒரே வார்த்தையில் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். A humble soldier, அமைதியான போர் வீரனாக அவர் களத்தில் நிற்கிறார். அமைதியாக இருக்கிறார்னா நீங்களே பார்த்திருப்பீங்க. அதிர்ந்து பேசாத ஒரு முகம், எதை கேட்டாலும் பதில் கலைஞர் ஸ்டைலில் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கோபம் வராதா? பதில் சொல்லணும்னு தோணாதா? நீலாம் பேசுறது பொய்ன்னு சொல்ல தோணாதா? நமக்கே கடுப்பாகுதுல்ல. விவாதத்தில் போய் உட்கார்ந்தோம்னா ஒரு மனுஷன் ஒரு பொய் சொல்லலாம், ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடிய பிஜேபியோடு நம்ம உட்கார்ந்து விவாதம் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நமக்கே இவ்வளோ ஆத்திரம் வருது, இவருக்கு ஆத்திரம் வராதா அப்படின்னு பார்த்தா, யார் சொன்னா அவர் பதில் சொல்லலைன்னு? நாள்தோறும் பதில் சொல்லுகிறார் என்பதெல்லாம் போய், மணிக்கு ஒரு முறை தன்னுடைய செயல் மூலமாக அவர்களுக்கு பதில் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார். செயலை விட மிகப்பெரிய பதில் ஒன்று இருந்துட முடியுமா? அப்ப என்ன செய்தார்கள்? எல்லாம் சொல்றீங்களே, செஞ்சோம் செஞ்சோன்றீங்களே, என்னக்கா செஞ்சீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல. நமக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் 3 தானே தெரியும். அந்த 3ல திமுகவை பத்தி, திராவிட இயக்கத்தை பத்தி வர்றது கிடையாதுல்லப்பா. திடீர்னு அரசியல் கட்சி ஆரம்பித்து 4 கதையை சொல்லிவிடக்கூடிய கதைகள் தான் நமக்கு வரும். அதில் தப்பு கிடையாது. ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய வரலாறுகள் புத்தகத்தில் இருக்கும். அதை உங்களுக்கு நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். திராவிடம் என்ன செய்ததுன்னு நிறைய நான் பேசலை. எல்லாம் உள்ளே வந்திருப்பீங்க, காவல்துறை அதிகாரிகளை பார்த்துருப்பீங்க. காவல்துறை அதிகாரிகளில் பெண் காவல்துறை அதிகாரிகளை பார்த்தீங்களா? ஆண்களை விட அவங்க தான் நிறைய நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு வரலாறு தெரியணும். 1931 பெண்களை காவல்துறையிலும் இராணுவத்திலும் நியமிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் தீர்மானம் போட்டார். 31 நினைச்சு பாருங்க. இப்பயே பொம்பளை பிள்ளைங்க போலீஸ் ஆக போறேன்னா அப்பா அம்மாவுக்கு நெஞ்சொலி வந்துடும். 1931 ஐயோ எப்படி காக்கி உடுப்பை போட்டுட்டு பொம்பளை பிள்ளை போய் எப்படி நிற்கும்னு நினைச்சாங்க. பெரியார் சொன்னாரு, காவல்துறையில் இருக்கக்கூடிய ஆண் காவல்துறை அதிகாரிகளுக்கு மக்கள் ஏன் தெரியுமா பயப்படுறாங்க? அந்த காக்கி உடுப்புக்கும் லத்திக்கு மட்டும்தான். ஒன்று வேணாம், தம்பிங்க வந்திருக்கீங்க, லைசன்ஸ் இல்லாமல் போறீங்கப்பா, போலீஸ் பிடிக்கிறாங்க. பிடிக்கிற போலீஸ் லேடி போலீஸாக இருந்தால் தப்பிச்சு ஓடிடுவீங்களா? இல்லை, லேடி போலீஸ் தானே பார்த்துக்கலாம்னு நினைப்பீங்களா? அப்படிலாம் முடியாது. லத்தியை வச்சு யார் அடித்தாலும் வலிக்கும். அதை பெரியார் தான் சொன்னார். அந்த காக்கி உடுப்பை இந்த பெண்களுக்கு போட்டு கையில் லத்தியை கொடுத்தீங்கன்னா எப்படி ஆண்களுக்கு பயப்படுகிறார்களோ அதே போல் பெண்களுக்கும் பயந்துட்டு போறாங்க. இது எதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. 31 பெரியார் சொன்னாரு, கலைஞருக்கு அப்ப வயசு 6-7 தான் இருக்கும். நான் பேசக்கூடிய எல்லா மேடைகளிலும் இதை சிலாகித்து சொல்லுவேன். 7 வயசான கலைஞர் பெரியார் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார், இவர்தான் பின்னாளில் முதலமைச்சராக வந்து பெண்களை தமிழ்நாட்டில் காவல்துறையில் நியமிக்க இருக்கிறார் என்பதை. இன்றைக்கு காக்கி உடுப்பை போட்டுட்டு அப்படியே கெத்தா நிற்கக்கூடிய பெண் காவல்துறை அதிகாரிகள், நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறீர்களோ இல்லையோ, கலைஞருக்கும் தந்தை பெரியாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள்.